மகத்துவங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்களை, அது அந்த ஊழியம் செய்த அந்த 3.5 வருஷ காலங்களில இந்த கைகளுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருந்தது, எவ்வளவு பெரிய ஆளுமை இருந்தது என்பதை குறித்து ஒரு 10 விதமான தலைப்புகளை நாம் இங்கே காண்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கள் என்றால், அவருடைய கைகளிலே காயப்பட்ட கைகளை அவர் காட்டுகிறார். இந்த கைகளிலே காயம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரு வசனம் சொல்கிறது. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள், காயங்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் என்று. இதற்கு மற்றும் ஒரு வசனம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்ட உண்டானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே அது தனிப்பட்ட முறையிலே நாம் சொல்லும் பொழுது, என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய பாவங்கள் நிமித்தம் அவருடைய காயங்கள் இங்கே காணப்படுகிறது, அவர் கரங்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களை ஏன் காயப்படுத்தினார்கள்? ஏன் அவருடைய கரங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டது? அவர் இவ்வளத்திற்கும் பாவம் அறியாத ஒரு தேவன், பரிசுத்தமான ஒரு தேவன். நானும் நீங்களும் நம்முடைய கரங்களால் செய்த பாவங்களுக்காக அவருடைய மாசற்ற பரிசுத்த கரங்கள் ஆஞ்சடிக்கப்பட்டன. இதுதான் ஆண்டவருடைய உண்மையான அன்பு. நம் தனிப்பட்ட முறையில் அவரை நம் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மளுடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி, நாம் அவருடைய கரங்களை கண்டு கொண்டு அவருடைய மகத்துவமான சேவைக்கு நம்ம பயன்படுத்துவதற்கு தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி. ஆண்டவருடைய காயங்கள் அவருடைய அவருடைய கைகள் காயப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய பாவத்தினால் ஆண்டவர் இந்த தண்டனை பெற்றுக்கொண்டார். இதை நான் அறிந்தவனாக இப்பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, அவருடைய காயங்கள் என்னுடைய பாவத்தினால் வந்தது. ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலங்களிலே மிகவும் அற்புதமான ஒரு சேவைக்கு அவருடைய கரங்களை பயன்படுத்தினார். அவர் காயப்பட்ட அந்த கரங்களை அவர் பயன்படுத்தினார். இப்பொழுது நாம் இந்த உண்மையை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி, நம்முடைய கரங்கள்னால அவருக்கு சேவை புரிவதற்கு நான் தயாராக இருக்கிறேனா, அல்லது நான் அதற்கு தகுதியாக இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியின் மத்தியிலே இருக்கிறது. இதை சிந்திக்கிற நாம் அனைவரும் இதை குறித்து நாம் அதிகமாக யோசித்து, ஒரு வேளை நம்முடைய கரங்கள் ஆண்டவருக்காக இன்னும் ஊழியம் செய்வதற்கு தயாராக இல்லாத பொழுது ஆண்டவரிடம் முறையிட்டு நாம் அவருடைய சேவைகளுக்கு நம்முடைய கரங்களை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அவருடைய கைகள் அன்பு நிறைந்த கைகளாக இருந்தது. மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இயேசு மனதுருகி கைகளை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். தன்னுடைய ஊழியத்தின் பாதைகளிலே அந்த 3 வருஷ காலங்களிலே அவர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. இங்கே ஒரு குஷ்டரோக ஒரு மனிதனுடைய சரீரத்தை அவர் தொடுகிறார். அன்றைய காலகட்டங்களில் குஷ்டரோகம் நிறைந்த மனிதர்களை யார் ஊருக்குள்ளாக அனுமதிப்பது கிடையாது. அவர்கள் ஊருக்கு வெளியே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளியே இருக்க வேண்டும் என்பதுதான் சமுதாய கட்டுப்பாடுகள். ஆனால் இங்கே நாம் காண்கிறோம், இப்படி குஷ்டரோகத்தால் நிறைக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் தன்னுடைய அன்பு கரங்களினால் தொட்டு அவனை சுத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். சாதாரணமாகவே குஷ்டரோகியை கண்டால் மக்கள் கல்லறிவார்கள். அவர்களை யாரும் எளிதாக அணுக முடியாத அளவுக்கு விலகி சென்று விடுவார்கள். ஆனால் இங்கே நம்மளுடைய ஆண்டவர் இந்த குஷ்டரோகியை கண்டது மனதுருகி அவர் மீது கை வைத்து அவர்களை குணமாக்குனதை நாம் பார்க்கிறோம். ஆம், இதுதான் உண்மையான அன்பு நிறைந்த கரத்தினுடைய எடுத்துக்காட்டு. அவருடைய கரங்கள் எப்பொழுதுமே அன்பு நிறைந்த கரங்களாக இருந்தது. அவருடைய கிரியைகள்
எப்பொழுதுமே அன்பினால் ஏவப்பட்ட கிரியைகளாக இருந்தது. இன்றும் கூட அவர் அவருடைய கரங்களால் நம்மை தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலங்களிலே நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவனுடைய அன்புக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த ஊழியங்களுக்காக அவருக்கு இடம் கொடுப்போம். மூன்றாவதாக, குணமாக்கும் கைகள். இதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எப்பேற்பட்ட வியாதியையும் குணப்படுத்த வல்லது அவருடைய கைகள். அந்த ஸ்திரீக்கு கொடுத்த சுகத்தை இன்று நமக்கும் கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய குணமாக்கும் கைகளினால் நம்மை தொடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆம், நாம் அதற்கு இடம் கொடுக்கிறோமா? அவர் தொடுவதற்கு நம்மளுடைய மனங்களை கொடுக்கிறோமா? அவரை தொடுவதற்கு நம்முடைய சரீரங்களை கொடுக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலங்களிலே, குறிப்பாக இந்த தியான காலங்களிலே நாம் இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய கரங்கள் நம்மை குணப்படுத்துவதற்கும் நாம் மற்றவர்களை குணப்படுத்துவதற்கும் ஏற்ற விதமாக நம்மை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நான்காவதாக, ரட்சிக்கும் கைகள். இதற்கு மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 29 முதல் 31 வசனம் வரை இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கைகளை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவனிடம் கூறுவதை பார்க்கிறோம். அமிழ்ந்து கொண்டிருக்கும் பேதுருவை ரட்சித்த கைகள் ஆண்டவருடைய கைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான அலை போன்ற பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது நம்மளை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து பல நேரங்களில் தவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அன்றைக்கு பேதுருவை ரட்சித்த அதே கைகள் இன்று நமக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. நாம் உண்மையாகவே இயேசுவின் இடத்தில் வருவோம் என்றால் நிச்சயமாக அவருடைய கரங்கள் நம்மையும் ரட்சிக்கும். பாவ கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை தூக்கி எடுக்கவும் இயேசுவினுடைய கரங்கள் தயாராக இருக்கிறது. படுகுழியான உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சங்கீதம் 40:2 வாசிப்பதை நாம் நினைவு கூறலாம். இப்படியாக அவருடைய கரங்கள் அவருடைய நம்மை ரட்சிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. நம்மை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்போம். அவருடைய கரங்கள் நம்மளை ரட்சிக்க அர்ப்பணிப்போம். அடுத்ததாக, அவருடைய கைகள் வல்லமை உள்ள கைகள். மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பல செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்று அவரை சுத்தி இருந்த ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஆச்சரியமும் விளங்காத ஒரு புதிராகவே இருந்ததை நாம் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய கைகள் வல்லமையான கிரிகைகளை செய்யும் கைகளாக அவர் ஊழியம் செய்த நாட்களில் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய கைகளின் வல்லமையை படைப்பிலே நாம் காண முடியும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உமக்கு வல்லமை உள்ள பயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சங்கீதக்காரன் 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், இன்றும் அதே காயப்பட்ட கரங்கள் வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. ஆனால் அவருடைய கரங்கள் வல்லமை இன்னும் குறையவில்லை என்பதையும் நமக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த வல்லமை உள்ள கைகளை நாம் இன்று நம்புகிறோமா?
நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த வல்லமையுள்ள கரங்களை நோக்கி நாம் செல்கிறோமா, அல்லது நம்மளுடைய சுயத்தை மேல் சார்ந்து நம்மளுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் நாம் செல்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. இந்த காலங்களிலே சிலுவை குறித்து நம்ம அதிகமா தியானிக்கிற இந்த காலங்களிலே, இயேசுனுடைய காரியங்களை குறித்து அதிகமா தியானிக்கிற இந்த காலங்களிலே நாம் ஆராய்ந்து பார்த்து வல்லமை உள்ள அந்த கைகளை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுவோம். அடுத்ததாக காக்கும் கரங்கள். ஒருவன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஒருவனும் அவைகளை யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று இயேசு கூறுவதை யோவான் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதியிருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அநேகமான இடர்பாடுகள் உண்டு. சாத்தான் நம்மளை எங்கெங்கெல்லாம் விழத்தட்டலாம் என்று நினைத்துக் கொண்டு கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் என்பதை பேதுரு இங்க நினைவுபடுத்துகிறார். பிசாசானவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் காக்கக்கூடிய கைகள் நமக்கு உண்டு. இயேசுவினுடைய அற்புதமான கைகள் நம்மை காக்கும். அந்த விசுவாசத்தோடு நாம் அவரிடம் முன்னேற்றி செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகள், எல்லா விதமான பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவருடைய கரம் நம்மளை காப்பதற்கு வல்லமை உள்ளது. அதுக்கு அடுத்ததாக அவருடைய கைகள் ஜெபிக்கும் கைகள். அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்பதை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலும் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசுவின் ஜீவி முழுவதும் ஜெபத்தினால் நிறைந்தது, அதிகாலையிலே ஜெபித்தார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். இரவு முழுவதும் ஜெபித்தார் என்பதையும் வாசிக்கிறோம். எதிரிகளுக்காக ஜெபம் செய்தார் என்று வாசிக்கிறோம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் என்பதையும் வாசிக்கிறோம். சிலுவையில் தம்முடைய எதிரிகளுக்காக ஜெபித்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது இயேசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் ஜெபிக்கிறோம். பேதுருவின் வீழ்ச்சியை முன்னறிந்த இயேசு அவனுக்காக ஜெபித்தார். பின்னும் கர்த்தர் சீமோனோய், இதோ சாத்தான் உங்களை படைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இது லூக்கா 23ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றும் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் பிதாவினிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டி செலுகிறவரும் அவரே என்பதை ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இன்று நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் விசுவாசத்தோடு, உபவாசத்தோடு, ஊக்கமாக, கண்ணீரோடு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோமா? இப்படிப்பட்ட ஜெபம்தான் வெற்றிகரமான ஜெபம். சோர்வடையாமல் நாம் இந்த காலங்களில் ஜெபத்தை அதிகப்படுத்துவோம், ஆண்டவரிடம் சேருவோம். அதோடு மட்டுமில்ல, அவருடைய கைகள் ஆசீர்வதிக்கும் கைகள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே பின்பு இயேசு பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உயிர் தெழுந்த பின்பு அவர் தம்மோடு இருந்த சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய கைகள் நம்மையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றன. நாம் முற்றிலும் நம்முடைய ஜீவியத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக அவரிடம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கேட்க வேண்டும். அதன் பிறகு மற்ற ஆசீர்வாதங்களை நாம் கேட்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்பதை நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். நம் ஜீவியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியமா அல்லது ஆசீர்வாதமற்ற ஜீவியமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமில்ல, 9வதாக தட்டும் கைகள்.
இயேசு கூறுகின்றார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3 20 வாசிக்கிறோம். இயேசு உன்னுடைய உள்ளத்தின் கதவை அன்போடு தட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? நீயோ அவர் சத்தத்தை கேட்காமல் உன் உள்ளத்தை கடினப்படுத்தி கதவை திறக்காமல் பிடிவாதமாய் இருக்கின்றாய் என்றால், இப்பொழுது கூட நாம் தாழ்மையோடு நம் உள்ளத்தின் கதவை திறக்க மாட்டோமா என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை எல்லாம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும், என்னை ஒரு புது மனிதனாக மாற்றியமையும் என்ற ஜெபத்தோடு நம் உள்ளத்தை அவருக்காக திறந்து விடும் பொழுது அவர் நிச்சயமாக அவருடைய வாக்கின்படி நம் உள்ளத்தில் குடியிருக்க வருவார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது என்று இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 5 கூறுவதை நாம் வாசிக்கிறோம். இந்த காலங்களில் தட்டி கொண்டிருக்கிற நம்மளுடைய நாதருக்கு நம்மளுடைய நாம் திறந்து அவர் அழைத்து நம் இதயத்திலே வைத்து அவரை நாம் போஷிப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்வு மறுமலர்ச்சியாகும் என்பது எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அதோடு மட்டுமில்ல, நியாய தீர்க்கும் கைகள், அவருடைய கைகள் நியாயம் தீர்க்கும் கைகள். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 5 அந்நேரத்திலே மனுஷ கைவர்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையிலே சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. பிதாவானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை யோவான் சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் சொன்ன வசனமே அவர்கள் கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும் என்று இயேசு கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஒரு காலத்திலே ஒரு காலங்கள் வரும், நேரங்கள் வரும், அப்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். அப்பொழுது நாம் ஆண்டவரை நாம் ஒரு காலத்தில் நேருக்கு நேராக சந்திப்போம். அப்பொழுது அவர், என் மகனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்து மேல் உன்னை அதிகாரி வைப்பேன் என்று சொல்வதற்கு நாம் பாத்திரமா இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படியாக அவருடைய கரங்கள், அவருடைய கைகள் எவ்வளவு பண்பு கைகளாக இருந்தது என்பதை நாம் தியானித்தோம். இப்பொழுது பார்த்தோம் என்றால், அதோடு மட்டும் இல்லை, பரலோகத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பரலோகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று வேற ஒன்றும் இல்லை, இயேசுவின் கைகளில் உள்ள வடுக்கள், அவருடைய கால்களில் உள்ள வடுக்கள், அவருடைய விழா பகுதியில் உள்ள காயங்கள் மட்டுமே. இதுதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கரங்கள் தான் அவருடைய நினைவு சின்னங்கள். அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் இந்த உலகத்தையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் இந்த காயத்தின் வடுக்கள் மட்டுமே. இந்த காயத்தின் ஒவ்வொரு வடுக்களையும் அவர் பார்த்து கொண்டு, என் மகனுக்காக நான் இதை சிந்தினேன், இதை அறிந்தவனாக அவன் இந்த பூமியில் வாழ்கிறானா, என்னுடைய ஊழியங்களையும் என்னுடைய கற்பனையிலும் அவன் கடைப்பிடித்து வாழ்கிறானா என்பதை அவர் ஆவலோடு இந்நேரமும் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய எண்ணங்களை அறிந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? இல்ல ஆண்டவருடைய உள்ளத்தினுடைய விசாரங்கள் பெருகும்படி, இல்ல ஆண்டவர் இன்னும் தன்னுடைய கைகளை நமக்கு நேராக காட்டும்படி பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமா என்பதை குறித்து நாம் இந்த நேரங்களில் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மறுபடியுமாக நாம் ஆண்டவர் அண்டை தந்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவர் அண்டை திரும்பும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கும் கரங்களினால் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நாம் அறிந்தவர்களாக இயேசுவை திரும்புவோம். அதற்கான பலன்களை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் தந்தவராக. ஆமேன். இப்பொழுது ஒரு சிறு ஜபத்தோடு நாம் முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இவ்வளவு நேரமும் உம்முடைய கைகளை குறித்து நாங்கள் பலவிதமான பண்புகளை நாங்கள் ஆராய்ந்தோம். தேவரீர் இதை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, இதை எங்க வாழ்க்கையில நாங்க அத்தியாசப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு நீ பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். 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 ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் கைகளின் மகத்துவத்தை நாம் பூர்ணமாக கற்றுக்கொண்டோம். மகிமையின் கைகள், மகத்துவமுள்ள கைகள், அந்த கைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் நாளே உணர்ந்து ரசித்து பார்த்தோம்.
இதே வழியிலே இந்த கைகளில் இன்னொரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இந்த ஆணைகள் வாய்ந்த கைகள், காயப்பட்டதான கைகள். பிசாசானவன் நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக நம்முடைய கைகளை குறித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார். சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாவற்றையும் கைகள் மூலமாக நிறைவேற்றுவது நிமித்தமாகவே நாம் பாவம் செய்கிறோம். ஆகையால் சிந்தைக்கு மறுபடிவாக கைகள் இருக்கிறது. அந்த கைகள் மாசுபட்டு இருக்கிறது. அதை பிசாசானவன் சாட்சியாக எடுத்துக்கொண்டு போய் காட்டுகிறார். அப்படி காட்டும் பொழுது இயேசு செய்கிற ஒரு காரியம், உடனே தன்னுடைய கைகளை காட்டி, காயங்களை காட்டி, இதற்காக தானே நான் காயப்பட்டேன் சொல்லி அதை வெளிப்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஐயா, நமக்கு பூரண விடுதலையானது இயேசுவின் காயங்கள் மூலமாக, கைகளில் இருக்கிற காயங்கள் மூலமாக. நாம் செய்கிற பாவங்கள், அநேக பாவங்கள், சிந்தையால் வகை எல்லா காரியத்தையும் நாம் செய்து முடிக்கிறோம். ஆகையால் பாவம் செய்வதற்கு ஒரே வழி கையின் செய்கை தான். ஆகையால் அந்த செய்கை மூலமாக தான் பல பாவங்கள் செய்திருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம், வாழ்க்கையிலே எத்தனை பாவங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்லி தேவழியிலே நாம் உணர்ந்து கொள்வோம். நமக்காக பரிந்து பேசும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயங்களை, தன்னுடைய கைகளை காட்டி அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை நம்ம கொள்ள மகனை விசேஷம் ஆசிரியப்பாராக. இன்னும் விசேஷமாக மகனை எடுத்து பயன்படுத்துவாங்க. இந்த வேளை கூட ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்று நம்ம செய்தி கொடுத்த அருமையான சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நேற்று தினத்தை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடினார்கள். நமக்கு அதை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் நமக்கு ஜெப நாள் இன்றுதான் நடந்திருக்கிறதாகிய இன்று நாம் அவருடைய பிறந்தநாளுக்காக வாழ்த்து தெரிவிக்கப் போகிறோம். சகோதரி மல்காஜான் அவர்கள் கூட சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த அருமையான ஒரு ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே கட்டளையிட்டு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி 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 என்று இருதயத்தின் நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதர மூலமாக ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படியாக நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கைகளின் மகத்துவத்தை குறித்து, உடைய கைகள் எங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை குறித்து, உடைய கைகள் எங்களை காப்பதை குறித்து ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் தியானித்தோம். அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அருமையான சகோதரன் 7th ஏப்ரல் நேற்றைய தினத்திலே அவருடைய பிறந்த நாளை கொண்டாட ஒரு புதிய வருஷத்தை காண நிற்கவே செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷங்கள் முடிந்து ஒரு வருஷத்தை நாங்கள் காணுவது மூடிய பெரிய ஆசீர்வாதம் ராஜா. எத்தனையோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆனால் கிருபையாக அருமையான சகோதரனுக்கு நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சென்ற வருடத்திலே ஆண்டவரே அநேக அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே மனைவி மூலமாக வந்த அந்த வியாதி எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வரை இருந்த எல்லா ஆபத்துக்களுக்கும் விலைக்கு பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதரனுக்கும் நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நன்மையான காரியங்களை காண முடியாது அவருடைய பிள்ளைகள் வாழ்விலும், அவருடைய மனைவியின் வாழ்விலும், அவருடைய வாழ்விலும், அவருடைய வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே, அவருடைய ஊழிய பாதையிலும் நிறைய கிருபைகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் புதிய வருடத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ளாக அவங்க நுழைந்திருக்காங்க. இந்த நாள் புதிய நாளப்பா ஆண்டவரே. இப்பொழுது இருந்து ஆண்டவரே இந்த வருடத்தை முடிக்கும் வரைக்கும், வருகிற அந்த ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரே மகனுக்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் வாயை விரிவாய்த்திரா, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி நீ சொல்லியிருக்கிறீரே. அருமையான மகனுக்காக நாங்கள் வாயை திறந்து கேட்கிற ராஜா. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீ கிடைக்கும்படியாக இந்த வருடத்திலே நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்துல கேட்கிறோம். பரலோகத்தில் இருந்து அந்த நன்மைகள் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்யக்கூடியவர் நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே ஆகையினாலே அருமையான மகன் என்ன காரியங்களை அவர்கள் மனதிலே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க வெளியே சொல்லாவிட்டால் உங்களிடத்திலே ஆண்டவரே இவங்க சொல்லுவாங்க
ஆகையினால உமக்கு தெரியும் அவங்க இருதயத்தின் காரியங்கள், சிந்தனையிலே அவங்க வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் உமக்கு தெரியும். உமக்கு பிரியமான மகன் ராஜா. ஆகையினாலே ஆண்டவரே, அந்த அருமையான மகன் உமக்கு பயந்து உங்களுடைய கட்டளைகளுக்கு ஆண்டவரே அவங்க பயந்து செவிசாய்த்து வாழ்கிற அந்த காரணத்தினாலே வேற எல்லா நன்மைகளையும் அவங்களுக்கு நீ கூட்டி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. முதலாவது ஆண்டவரே, உம்முடைய நீதி ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் தேடும் பொழுது ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிறீர் ராஜா. அதனாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த அருமையான மகனுக்கு ஆண்டவரே, அவங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் இந்த வருடத்திலே வாய்க்கட்டும் ராஜா. நம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறாங்களே ஆண்டவரே, நீடிய பொறுமையோடு கூட அவங்க காத்திருக்கிறாங்களே ஆண்டவரே, எல்லா காரியங்களும் நடக்கும்படியாய் வாய்க்கும்படியாய் நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, அவர்களுடைய வீடு அவர்கள் எதிர்பார்க்கிற விலைக்கு சீக்கிரத்திலே விற்பனை ஆகவும் இந்த புதிய வீட்டை ஆண்டவரே சீக்கிரத்திலே கட்டி முடிக்க நீ கிருபை செய். இந்த வருடத்திலே ஆண்டவரே, அந்த வீடை உமக்காக ஆண்டவர் அவங்க பிரதிஷ்டை செய்ய நீ உதவி செய்யணும். உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை கண்டு அவங்க மகிழணும் ராஜா. விசேஷமாக சந்திருக்கும் கூட ஒரு திருமணம் ஒழுங்காக நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. எல்லாம் கூட ராஜா. ஆண்டவரே, பொறுமையோடு காத்திருக்க அந்த அருமையான குடும்பத்தாருக்கு எல்லா நன்மைகளையும் இந்த வருடத்திலே நீர் வாய்க்கும்படியாய் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. நீர் கிருபையாக இந்த புது வருடத்தை ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருடம் என்று சொல்லி ஒரு நாள் மறக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே இந்த இந்த வருடம் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் முடிசூட்டலாக இருக்கட்டும் ராஜா. கிருபையாக ஆண்டவரே உச்ச முதலும் ஆண்டவரே உள்ளங்கால் வரை அருமையான நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா பாதுகாப்பையும் அழித்து எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்து ஆண்டவரே அவங்க கோடி கோடியாய் பெருகி வாழ்வு முடியாது நீ கிருபை செய்து நீங்க ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் ஜெபக்குழு மூலமாக எல்லாரும் ஒரு மனதோடு கூட அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் ஆண்டவரே அவள் எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். Happy birthday to you, brother. Thank you, thank you, sir. Thank you so much. Thank you. ஆமென். ஸ்தோத்திரம். சாட்சி நேரம் முதல்ல ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். அதை நான் ஆக்சுவலா பீனில வைக்கல, ஏன்னா கடைசியில் சொல்றதுக்காக ஆசைப்படுறேன். சகோதரி ரதிமுத்து என்ற சகோதரி அவர்கள் நமக்கு வந்து அதிகமாக ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பாங்க, ரொம்ப ஆர்வத்தை பங்கு பெறுவாங்கன்னு தெரியும். அவங்களுடைய அத்தை அப்பாவுடைய தங்க அந்த சகோதரி வந்து நேற்று நேரத்திலே கர்த்தருக்குள் நித்திரை எழுந்தார்கள். அவங்க ஃபேமிலியிலே இவங்களுக்கு பிறகு அதிகமாக இயேசு ரட்சிப்புக்குள் வந்தவர்கள் அந்த சகோதரி அவர்கள். ஆகிய அவருடைய நல்லடக்கம் நாளைக்கு நடக்க போகுது. அது வந்து இந்து முறைப்படி இல்லாம கிறிஸ்தவ முறைப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் தரும்படியாக நான் ஜெபம் பண்ணணும். இந்த ஜெப குறிப்பாக ஜெபிக்கும்படியாக சரி, ஓகே, டாக்டர் தேவதாஸ் ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, எங்கள் மத்தியிலே நெடு நாட்களாக எங்களுடைய ஆன்லைன் ஜெப ஐக்கியங்களை இணைந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி ரதிமுத்து அவர்களுடைய உறவினர் இறப்புக்காக நாங்கள் இடத்தில் வருகிறோம். தேவரே, கிருபையாக ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவரே அதன் மூலமாக எவ்வளவோ குடும்பங்கள் மத்தியில ஆண்டவரே தனிப்பட்ட ஆட்களாக அவங்க வந்து உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நீங்க அறிவிங்க தகப்பனே. தேவரே, குடும்பத்திலேயே எவ்வளவோ விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே உண்மை பற்றும் ஒரு தீராத ஒரு வாஞ்சத்தால் தேவரீர் அவர்கள் உண்மைக்காக நிற்கிறத நீங்க அறிந்திருக்கிறோம். தேவரீர், இந்த நேரத்திலும் அவங்களுடைய உறவினர் இறந்த அந்த செய்திகளுக்காக நாங்கள் ஆண்டவரே மற்றும் மன்றாடிக்கிறோம். குடும்பத்துல அவங்களுக்கு நல்ல ஆறுதலும் சமாதானம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நாளைய தினத்துல அவங்களுடைய நல்ல அடக்க ஆராதனை ஆண்டவரே நீர் இடர்பெற்று அந்த இடங்கள்ல உம்முடைய கிருபைக்கு ஏற்ற பிரகாரம் ஆண்டவரே அதை கிறிஸ்தவ முறை பிரகாரம் நடைபெற தேவரி கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இதற்காக அவருடைய எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கணும் தகப்பனே. குடும்பத்துல இன்னும் தகப்பனே உங்களுடைய அன்பின் ஐக்கியத்துக்குள்ள எல்லாரும் வரத்தக்கத்தான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவங்களோட பிள்ளைகளுக்காக, அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட கணவருக்காக, இன்னும் அவங்களுடைய உறவினருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரியுடைய கிருபை
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் கிடைக்கவும், தேவரீர் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் அவருடைய மனக்கண்களை நீங்க திறந்து கொள்ள வேண்டுமாறும் எடுத்து அடிகிற தகப்பனே. இப்படியாக அந்த குடும்பத்துல நாளை நடக்கக்கூடிய அந்த ஆராதனையில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையாக நடைபெற தேவரை கிருபை பாராட்டும். துதி கனமைகளை மக்கள் செலுத்திக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்போது கூட சாட்சி நேரம். சாட்சி இருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை ஊற்றினால் சாட்சி கொடுக்க நான் நேரம் தருவோம். சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய மகத்தான கிருபையினால என்னுடைய 57 வருடங்கள் முடித்து 58வது வருடத்துக்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இம்மட்டும் தாங்கி நடத்தி வந்த தேவனுடைய கரம் இனிமேலும் என்னை நடத்தும் என்று ஒரு விசுவாசத்தினாலே அவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருக்குள்ளாக இன்னும் நான் வளர்வதற்கு அநேக ஒரு வாய்ப்புகளை தந்தார். இன்னும் சொல்ல போனால் நம்ம மத்தியிலே நம்மளுடைய ஜப ஐக்கியங்களை முன்னின்று நடத்திருக்கக்கூடிய சகோதரருடைய நட்பு எனக்கு ஒரு 22 வருடங்களுக்கு முன்பதாக இருந்து எனக்கு கிடைக்கப்பட்டது. இந்நாள் வரைக்கும் அந்த நட்பின் அடிப்படையில ஆண்டவருக்காக அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை இணைத்துக் கொள்வார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட இந்த ஆன்லைன் ஜப ஐக்கியத்தின் மூலமாக அநேக உள்ளங்கள் எனக்கு நல்ல ஒரு உறவுக்காக வந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் தந்து அவருடைய பாதையின் மத்தியில என்னை வழிநடத்தி வரக்கூடிய அந்த உன்னதமான கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றிகளை இதயத்திலிருந்து அறிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமீன். சகோதரனுக்காக அடைவு ஜெபம் பண்றேன். கிருபை தேவனே, அருமையான சகோதரனுக்கு கர்த்தர் நேற்று தினத்திலே அவருடைய பிறந்தநாளை கட்டளையிட்டு இம்மட்டமாய் அவரை ஆசிரியர் வந்திருக்கிறேன். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு ரொம்ப நெருங்கிட்டாங்க. ஆகியால் ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு. இந்த கம்மி டைம்ல கூட அவர்கள் சீக்கிரமாகவே அவருடைய எல்லா விதமான அவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு எந்த தடையும் இல்லாமல் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே துபாயில இருந்து மஸ்கட்ல இருந்து இந்தியா வரவும், இந்தியா வந்து செட்டில் ஆகும் தக்கதாக எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்துருவோம்ப்பா. தடை இல்லாமல் செய்து கொடுத்துடணும். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், கருத்தை சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் சகோதரி மல்லிகா முத்துராஜ் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கீங்களா? ஓகே 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 பிரதர். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானத்துல இருந்து ஒரு தொண்டை வலி, காய்ச்சல் இருந்தது. தொண்டை வலி அதிகமா இருந்தது, சளி கரையெல்லாம் இருந்தது. உடனே டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நம்ம வீட்லயே எல்லாம் சாப்பிட்டுக்குவோம், மருந்து எல்லாம் சாப்பிட்டுக்குவோம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னால முடியல. சண்டே சர்வீஸ் கூட என்னால போக முடியல. ஃபீவர் அதிகமாயிட்டு, தொண்டை வலி அதிகமாயிட்டு. இப்ப நேற்றுக்கு நான் டாக்டர் போயிட்டு வந்தேன். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். எல்லா பக்கம் காய்ச்சலே இல்லாத காலத்துல கூட ஏன் உங்களுக்கு இப்ப காய்ச்சல் வருது, அப்ப என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தாரு. நான் ஜெபம் பண்ணேன். அன்றைய எனக்கு சோமான இந்த வலி என்னால தாங்கவே முடியலையே, எதுனாலும் தெரியல, சளியும் அதிகமா இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். போயிட்டு வந்தேன். டாக்டர் போய் காட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா இருக்கு. ஜெபம் பண்ணேன், அதனால டாக்டர்கிட்ட போக முடிஞ்சது. அதனாலதான் டாக்டர்கிட்ட போனேன். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எவ்வளவோ ஒரு 75% வலியெல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கேன். கர்த்தருக்கு தோட்டம். சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துவோம். அதே வேளை நான் ஒரு ஜப குறிப்பையும் சேர்த்து வைக்கிறேன். ரெண்டுக்குமே சேர்த்து சகோதரி மாலதி முத்துராஜர்களுக்காகவும் அனிமிக்காக கூட சகோதரி மல்லிகா தேவசம் ஜெபம் பண்ணுவாங்க. என்னுடைய ஜப குறிப்பு என்னன்னாக்கா, கடந்த ஒரு வாரமாகவே என்னால வந்து என்னுடைய கைகள் வந்து 2 கையுமே, இடது கை வந்து என்னால ஒரு லிமிட் தூக்கவே முடியல. அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு, வீக்கா போயிடுச்சு. கொஞ்சம் சொல்ல போனா ரொம்ப மெலிஞ்சிட்டே வருது. அது காரணம் தெரியல. அது மாதிரி ரைட் ஹேண்டு வந்து அதிகமாக ரொம்ப அதிகமான வலி இருக்குது. அதனால கம்ப்யூட்டர்ல வந்து கையை தூக்கி வச்சு இதை ஆப்ரேட் பண்ணவே முடியல. அது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த நிலையிலையும் எப்படியோ கர்த்தருடைய மகத்தான கிருபையால இந்த நாள் ஒளி வரையும் நான் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு எக்ஸ்ரே எடுக்க போவேன். எக்ஸ்ரே எடுத்த பிறகு ஒருவேளை டாக்டர்ஸ் வந்து சில இன்னும் அதிகமான மருந்துகள் கொடுக்கலாம். மருந்து மாத்திரை விட அதிகமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நல்ல விதமாக கொடுக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தரை வாய்ப்பு பண்ணுன்னு சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா இரக்கம் கிருபையும் உள்ள கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் அப்பா நீர் எழுப்பி கொடுத்த சாட்சிகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 57 ஆண்டுகள் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கருத்துல தாங்கி கொண்ட மகனுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா அருமையான சகோதரி மாலதி முத்ராஜ் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த நல்ல சரீர சுகத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சிலுவின் மேலே சுமந்தீர் அப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே பிள்ளைக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக விடுதலைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா சரீரத்துல நல்ல பலம் உள்ளவர் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்ய முடியா உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா டேனியல் சார் உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை கர்த்தாவே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே செய்ய கர்த்தர் நீங்க இன்னமட்டும் பலப்படுத்திருக்கீங்க, போதுமானவரா இருந்திருக்கீங்க. அதற்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க கையில காணப்படுகிற தகப்பனே அப்பா அந்த வழிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா நாளை தினத்துல ஆண்டவரே அவங்க எக்ஸ்ரே எடுக்க போறாங்க ராஜா. கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. டாக்டர்ஸ்க்கு ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கர்த்ததாம் நீங்க கொடுங்கப்பா. அதை சரியாக டயக்னோஸ் பண்ணவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் பரம வைத்தியர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ஆண்டவரே அப்பா காயப்பட்ட தழும்புள்ள கரம் ஆண்டவரே அப்பா அன்பு மகனுடைய சரீரத்துல இறங்கி தகப்பனே ஆண்டவரே அப்பா நல்ல விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையின்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிகாரி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக கத்ததாமே அப்பா இந்த வியாதி பலவீனங்களிலிருந்து கத்ததாமே நீ முற்றிலும் விடுதலை தரும்படியா என்னுடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்தாமே எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவையிலே ஆண்டவரே அப்பா இந்த நோய்களை நீர் சிலுவையிலே சுமந்தீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக 1 பேர் 2:24 படியாக கர்த்தாமே அப்பா இந்த பலவீனங்களை கத்ததாமே நீர் சிலுவையிலே சுமந்து விட்டீர் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக சுகத்திற்காக ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து ஆண்டவரே என் மகனை சாட்சி நிறுத்தும்படியா இந்த திருக்கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே கொடுக்கணும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக முடிவு ஜெபம் சகோதரி ஜூலி சாந்தி அவர்கள் எடுப்பாங்க. முடிவு ஜெபத்தை சகோதரி ஜூலி சாந்தினி அவர்கள். இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்க நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த நாளினுடைய இசப்பா இந்த ஜபம் தேடப்படாதபடி ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த நாளிலும் செய்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தாவே இசப்பா இந்த நாட்டில் இந்த பாடு மரங்களை நாங்கள் தியானிக்க கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் அவளை ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. உமக்கு நன்றி இசப்பா. தகப்பனே விசேஷமாக சாருக்காக அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாய் கர்த்தர்தாமே நீர் இன்னுமாங்கப்பா சரீரத்துல பலத்தையும் சத்துவத்தையும் நீங்க தாங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய மாம்சம் உம்முடைய ரத்தம் அந்த வாயு ரத்தம் அப்பா அவர்களுக்குள்ளாக கடந்து வந்த ஆண்டவரே என் தேவனே ஒவ்வொரு நாளும் அப்பா அவர்கள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் தீர்க்காய்ச்சி நீர் கொடுத்து நீர் இரவரையும் அப்பா நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா விசேஷமாக கூட ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே இதுல இணைந்தவர்கள் இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றிப்பா. நன்றி நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் தகப்பனை தடைகளை நீக்கி எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஒரு மனமாக நாங்கள் ஜெபிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி செலுத்துறோம் அப்பா. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீங்க கிருபைகளை தந்தீங்க. விசேஷமாக அத்தியாவசிய பொருட்களிலே ஆண்டவரே எஸ்அப்பா விலைவாசிகளாக நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவனாய கர்த்தர் தாமே நீர் கேட்டு ஆண்டவரே எஸ்அப்பா நீங்க தகப்பனை எல்லாரும் அப்பா எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய அளவிலே ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் காணாத தேசத்தை போல நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றிப்பா. ஜெப பங்காளருடைய குடும்பங்களுக்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொருக்கும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பராமரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா. அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் சாட்சியாக அந்தந்த பகுதியிலே ஒரு ஆசீர்வாதமுள்ள குடும்பங்களாக இருப்பதற்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றிப்பா. இந்த நாளில் இந்த ஜெப ஊழியம் அப்பா தடையின்றி நடந்ததற்காக நன்றிப்பா. சாட்சி சொன்ன 2 பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே சகோதரனு கூட ஆண்டவரே இன்னும் ஒரு ஆண்டை நீர் காண கிருபை தந்தீங்கப்பா. அந்த மாநில சிஸ்டர் கூட ஆண்டவரே இந்த தலைவீனத்துல
75% சுகம் வந்துன்னு சொன்னாங்க. இன்னும் நமக்கு நல்ல பரிபூர்ண சுகம் கிடைக்க ஆவியானவரே நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் இந்த ஊழியம் விருத்தியடைய நீர் கிருபைகளை தாங்க இயேசப்பா. ஆவியானவரே தகப்பனே உங்களுடைய வருகை மட்டும் அப்பா நாங்கள் இந்த குழுவிலே நினைந்து நாங்கள் ஜெபிக்கவும் என் தகப்பன் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி சுத்துறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தந்த தகப்பன் இந்த நாளுக்காக நன்றி. தூரத்துல இருந்தும் என் தகப்பனே எந்தெந்த இடங்களெல்லாம் பிள்ளைகள் இணைஞ்சிருக்காங்க இயேசப்பா. அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நீங்கள் தந்ததற்காக நன்றி. எல்லா இடங்களிலும் என்ன இந்த தூபங்கள் உங்களுக்கு தூபங்களாக வந்ததற்காக நன்றி சுத்திரம். துதிக நம் ஐமை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சகோதரி தேவி மார்ட்டின். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமுள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமுள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த வாரத்தை முன்னிட்டு 12ஆம் தேதியிலிருந்து 19 வரைக்கும் நமக்கு ஜெபக்குழு கிடையாது. திரும்ப 22ஆம் தேதி நம்முடைய உயிர்த்தெழு நாள் பண்டிகை கொண்டாடுறது. அப்பதான் கூடுவோம். அன்றைக்கு தேவ ஊழியர் செயலாளர் சகோதரன் ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்மளுக்கு அவர்கள் வாரங்கள் வந்து பங்கு பெறுங்கள். அடுத்த வாரத்திலே 5வது காயங்கள், கடைசி காயங்கள், கால்கள் ஏற்பட்ட காயங்களை குறித்து நம்ம இந்த வேலை கூட சகோதரி தெரிஞ்சவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். ஏப்ரல் மாதம் 16 19ஆம் தேதி வரையும் பரிசுத்த வாரத்தை நமக்கு வந்து லீவ் விட்டுட்டோம். அது பிறகு உயிர்த்த நாள் நம்ம 22ஆம் தேதி வந்து கூடி அதை துதிக்க போகிறோம். வரப்போகிற வாரத்தை ஜெரி ஜோசுவின் அவர்கள் நமக்காக கால்கள் என்ற தலைப்பிலே நம்மோடு பயந்து கொள்வார்கள். வந்து பங்கு பெறுங்கள். யாரும் சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.